ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நான் நகை சீட்டு வந்து 10,000 கட்டிகிட்டு இருக்கேன். ஸோ அதை கண்டினியூ பண்ணுறேன்னா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. ஏன்னா நான் ஒரு மாதம் கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் சீட்டு கட்டலையா, நீங்களே வந்து கட்ட மாட்டேங்கிறீங்க, அப்போ நாங்கள் எப்படி கட்டுறது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கமெண்ட் வந்துருந்துச்சு. ஸோ அதை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நகை சீட்டு வந்து கண்டினியூ பண்ணாமல் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் கட்டாமலாம் இருக்க மாட்டேன், கட்டுவேன் கண்டிப்பாக. ஸோ இப்போ வந்து பிப்ரவரி மந்த்து நான் கட்டலை, மார்ச்லேயுமே கோல்டு ரேட்டை பொறுத்து தான் நான் கட்டுவேன். ஸோ இன்னும் 2 மந்த் 3 மந்த் ஆனாலும் பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணி தான் நான் வந்து ஆனால் கண்டிப்பாக சீட்டை கண்டினியூ பண்ணிடுவேன். ஏன் கட்டாமல் இருக்கேன்னா, உங்களுக்கே தெரியும் கோல்டு ரேட் ரொம்ப ரொம்ப பீக்கில் போயிட்டுருக்கு. 1 கிராம் வந்துட்டு 6,000 தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ நான் 10,000 பே பண்ணேன்னா எனக்கு ஒரு 2 கிராம் கூட 2 கிராம்ன்றது 1.25 கிராம் கூட வராது. ஸோ ரொம்ப கம்மியாக தான் எனக்கு கிராம்ஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ அப்படிங்கிறப்ப இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா, நான் வந்து ஒரு 19 கிராம் அப்படின்ற இடத்துல எனக்கு 18 கிராம் தான் கிடைக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எப்பயாச்சும் ஒரு டைம் சடனாக குறையும்ல, குறையிற டயத்தில் வந்துட்டு நம்ம வந்துட்டு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் அமௌண்ட்டு இருக்குது, அதை எடுத்து செலவு பண்ணிடுவேன். எங்கள் ஹஸ்பண்ட் எனக்கு கொடுக்குற அமௌண்ட்டை கொடுக்காம அதெல்லாம் கிடையாது. அவர் எனக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை கரெக்டாக கொடுத்துருவாரு. ஸோ அந்த அமௌண்ட்டை நான் என் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருவேன். நான் வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி தான் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீட்டு வந்து பே பண்ணிகிட்டு இருக்கேன். நான் வந்து போயெல்லாம் கடைக்கெல்லாம் போயிட்டுலாம் கட்டுற மாதிரி, கேஷ் எடுத்துகிட்டு போய் கட்டுற மாதிரிலாம் கிடையாது. என் அக்கௌண்ட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். எப்பயுமே மாதம் மாதம் என் அக்கௌண்ட்டுக்கு என் ஹஸ்பண்ட் அமௌண்ட்டு போட்டுருவாங்க. ஸோ அதுலேருந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவேன். ஸோ இப்படி தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ பிப்ரவரி மந்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு போட்டுட்டாங்க. பட் நான் தான் பே பண்ணாமல் வச்சுருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் கட்டுற நகைக்கடையில் நகை சீட்டு வந்து ஃப்ளெக்சிபிளாக கட்டிக்கலாம். இப்போ நான் இந்த பிப்ரவரி மந்த்து நான் கட்டலை, மார்ச்சில் கட்டலை, ஏப்ரலில் கட்டலை, ஒரு 3 மந்த்து கோல்ட் ரேட் இப்படி தான் இருக்குது, இன்னும் கூட அதிகமாகுது அப்படின்னா அந்த 3 மந்த்துக்கும் சேர்த்து 30,000 நான் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மேல வந்துட்டு நான் மொத்தமாக 40,000 கிட்ட நான் பே பண்ணிடுவேன். ஸோ அந்த மாதிரி பே பண்ண முடியும். ஸோ 11 மந்த், அதாவது நான் எப்போ ஜனவரியில் போட்டிருக்கேன்னா ஆஃப்டர் ஜனவரியில் போய் நான் எடுக்கிற மாதிரி 11 மந்த்து தான் கால்குலேஷன்ஸ். அதில் ஊடல நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் எப்போ வேணாலும் கட்டிக்கலாம். ஸோ அது எவ்வளோ அமௌண்ட் மீன்ஸ் மாதம் மாதம் 10,000 கட்டுறதா நீங்கள் ஒரே மாதமாக வந்துட்டு 1,10,000 நீங்கள் கட்டிக்கலாம். இல்லை வந்துட்டு 60,000 50,000 40,000 இப்படி கட்டிக்கலாம். மற்ற கடைகளில் வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. மெயினாக எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 கடைகளில் வந்துட்டு நான் விசாரிச்ச சீட்டு போடுறதுக்கு. ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 100% வேஸ்டேஜ் இல்லைன்னு சொன்னாங்க அப்படின்றக்காக நம்ம விசாரித்தோம். ஆனால் நான் வந்து எப்பயுமே என்னோட சீட்டு டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா, நான் ஒரு சீட்டு கூட மாதம் மாதம் நான் கட்டியிருக்க மாட்டேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 10,000 கட்டியிருப்பேன். அப்புறம் வந்து கோல்டு ரேட்டு, ஸோ இதுதான் ஊடலை நான் கட்டாமல் விட்டுருவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் எப்போ குறையுதோ அப்போ இருக்கிற அமௌண்ட் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சீட்டு கட்டி விட்டுருவேன். அதாவது 2-3 மாதமாக கட்டாமல் இருக்கிறதெல்லாம் சேர்த்து ஒரு சீட்டு கட்டி விட்டுருவேன். அடுத்தது வந்து கோல்டு ரேட் குறையும் போது கண்டினியூவாக கட்டியிருப்பேன். அடுத்து கோல்டு ரேட் அதிகமாக இருக்கும்போது கட்டாமல் விட்டுருவேன். ஸோ இப்படி தான் எப்போ கோல்டு ரேட் குறையுதோ அப்போ நான் கட்டுவேன். ஸோ அதனால எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 மில்லிகிராமோ 500 மில்லிகிராமோ 10 மில்லிகிராமோ அப்படிங்கிறதுலாம் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கிற விஷயம். ஒரு சீட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு 19.800 மில்லிகிராம் வந்துட்டு வந்துச்சு 10,000 சீட்டில். ஒரு சீட்டில் பார்த்தீங்கன்னா 20 கிராம், அதாவது 19.800 மில்லிகிராமு 19 கிராம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சீட்டில் அதே 10,000 சீட்டில் 20 கிராம் புள்ளி சம்திங் ஏதோ வந்துருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட்டை பொறுத்து தான் நான் கட்டினது 10,000 சீட்டு தான். ஆனால் இதில் வந்து கொஞ்சம் கூடவும் இதில் வந்து கொஞ்சம் கம்மியாகவும் கிடச்சிச்சு. ஏன்னா கோல்டு ரேட்டை அந்த டைமில் வந்துட்டு ஒரு இதுக்கு வந்துட்டு நான் குறைவாக இருக்கும்போது கட்டியிருந்தேன், ஒரு இது பீக்காக இருக்கும்போது நான் கட்டிட்டேன். ஸோ அந்த வித்தியாசம் தான். ஸோ அதனால தான் நான் கோல்டு ரேட்டு கம்மியாக இருக்கும்போது சீட்டு கட்டலான்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதுக்கான அமௌண்ட்டை வந்துட்டு நான் எடுத்து செலவு பண்ணவே மாட்டேன். நான் என்னை பற்றி நான் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ திரும்ப சொல்லணுன்றது தேவை கிடையாது. எப்பயுமே வந்துட்டு எனக்கு கோல்டுக்கு நான் சேமிக்கிற அமௌண்ட்டை நான் டச் பண்ண மாட்டேன். அதை அப்படியே நான் சேவ் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் கேட்டாலும் நான் கட்டிட்டேன்னு சொல்லிடுவேன். என்கிட்ட இருக்கிறது தெரிஞ்சாதானே நான் வந்து இந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் சுச்சுவேஷன் கொடுன்னு என்கிட்ட கேட்க முடியும். நான் தான் அவங்ககிட்ட அதை சொல்லவே மாட்டேன். நீங்கள் எனக்கு அமௌண்ட் போட்டிங்கன்னா நான் பே பண்ணிட்டேன் அப்படி தான் நான் சொல்லிடுவேன். நான் வச்சிருக்கேன் கட்டலை அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஒரு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட இருக்குன்னு நீங்கள் காட்டிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நான் உனக்கு அப்புறமேட்டு தரேன், கொடு, நான் கொடுத்த அமௌண்ட் நான் கொடுன்னு சொல்லிட்டு வாங்கிடுவாங்க. இந்த மாதிரி எனக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் வந்து இருக்கிறதே நான் சொல்லிக்கிறதே கிடையாது. நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டை நான் உடனே கட்டிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் காட்டிப்பேன். ஸோ அந்த மாதிரி கட்டிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்கிறதையும் கேட்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் சேஃபாகவும் உங்கள் நகை சீட்டை வந்து சூப்பராக கண்டினியூ பண்ணி முடிக்க முடியும். ஸோ அதனால தான் நான் நகை சீட்டை வந்து கண்டினியூ பண்ணாமல் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இந்த கடைகளில் இந்த சீட் இருக்கிறதுனால மட்டும்தான். மற்ற கடைகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதம் மாதம் கட்டுறதை கண்டினியூ பண்ணணும். இல்லை இந்த மாதம் கட்டலை அப்படின்னா, இப்போ நீங்கள் ஜனவரியில் போட்டிருக்கீங்க,
பிப்ரவரியில் கட்டலை அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் எப்படி எடுப்பீங்க? டிசம்பரில் எடுக்கிற மாதிரி வரும். டிசம்பர் இல்லைன்னா ஜனவரி அந்த மாதிரி எடுக்கிற மாதிரி வருமா? நீங்கள் ஒரு மாதம் பெண்டிங் ஆகுறதுனால பிப்ரவரியில் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் 2 மந்த் கட்டல அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச்சில் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு மாதம் நீங்கள் டிலே பண்ண எடுக்கிற மாதமும் உங்களுக்கு வந்துட்டு டிலே ஆகிட்டே போகும். ஸோ அந்த ஒரு விஷயமும் இருக்குது மற்ற கடைகளில். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு எந்த மாதம் போட்டிங்களோ அதுலேருந்து கரெக்டாக 11th மந்த் கண்டினியூ பண்ணி முடிச்சு 12வது மாதம் நீங்கள் எடுக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. மற்ற கடையில எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதம் போடுறீங்களோ அந்த மாதத்துலேருந்து கரெக்டாக 11th மந்த் வரையும் நீங்கள் கண்டினியூவாக கட்டியிருக்கணும். கட்டலை அப்படின்னா எதுவும் பெண்டிங்கோ அந்த பெண்டிங் வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி யாரும் சீட்டு கட்டிட்டு இருக்கீங்களா என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஸோ கோல்டு ரேட்டுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப 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 பீக்கில் போயிட்டு இருக்கு. கஷ்டமாக தான் இருக்கு. நம்ம சீட்டு அமௌண்ட்டை கையில் வச்சுட்டு கட்ட முடியலைன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை மட்டும்தான் எனக்கு. கண்டிப்பாக எப்படினாலும் குறையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ அதனால நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் கண்டினியூவாக வீடியோ போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் வந்து கொஞ்சம் பாப்பாங்களை வந்து டியூஷன் அனுப்பிட்டு இருந்தேன் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மட்டும். ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு நியூஸ் அது ஃபேக்கா என்னன்னு எனக்கு தெரியல. குழந்தைகள் வந்து கடத்தப்படுறாங்க, திருடுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துச்சு. அதை நம்புறதா நம்பக்கூடாததா அப்படிங்கிறது தெரியல. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் விசாரிச்சப்போ பார்த்தீங்கன்னா அது உண்மைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தப்போ நான் வந்து நிப்பாட்டிட்டேன். ஒரு 10 days நான் அனுப்புறதில்ல, வீட்டில் வச்சு நான் தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். எக்ஸாம் வேறு, அதனால தான் என்னால் கண்டினியூவாக போட முடியல. ஸோ எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஏன்னா எதை நம்புறதுனே தெரியல, உண்மையாக பொய்யான்னு தெரியல. இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த புதுச்சேரியில் நடந்த விஷயம்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 2 பொண்ணு வச்சிருக்கிறதுனாலயே அந்த ஃபீலிங்ஸ் தன்னறியாமல் கண்ணுலேருந்து தண்ணி வர்ற விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ நம்ம வந்து நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு தெரியல. ரொம்ப சீர்கட்டு நாசமாக போதா என்னன்னு தெரியல. ஏன் இப்படி பேசுகிறேன்னு எனக்கு தெரியல. ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. அதுக்கு அந்த நியூஸை பார்க்கும்போது ரிப்பீட்டடாக மனசு அவ்வளோ வேதனையாக இருக்குது. அந்த குழந்தை பட்ட கஷ்டங்கள். ஸோ இது நிறைய நம்ம பார்த்துட்டோம். பட் நிறைய பார்த்தாலும் அகைன் இது நடக்காமல் இருக்கிறதுக்கு எது ஒரு சட்டம் வந்து கடுமையாக்கப்படவே மாட்டேங்குது. என்னைக்கு அது கடுமையாக்கப்படுதோ அன்னைக்கு தான் நம்ம நாடு திருந்தும். அது வரைக்கும் நம்ம குழந்தைய நம்ம தாங்க சேஃபாக வச்சுக்கணும். ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி விஷயம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. எனக்கு என்ன தோணுச்சுன்னா எல்லாருமே வந்துட்டு பல பேர் வந்து பல விதமாக சொல்கிறாங்க. ட்ரெஸ் இப்படி போட்டுக்கிட்டு இருக்க, இந்த ட்ரெஸ் இப்படி போட்டால் இப்படி தான் பசங்க புத்தி மாறும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய இது நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் வந்து நியூஸ் நிறைய பார்க்குற பொண்ணு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேசுகிறாங்க. பேசும்போது இந்த குழந்தைக்கு என்னங்க ட்ரெஸ்ஸிங்ஸில் வந்து தெரிஞ்சிட போகுது. அது ஒரு 9 வயசு 10 வயசு குழந்தைக்கு வந்துட்டு 5வது படிக்கிற குழந்தைங்க. அது வந்து ஒரு சின்ன பொண்ணுன்னு கூட சொல்ல முடியாது, சின்ன குழந்தை. அதில் போய் ட்ரெஸ்ஸில் என்ன தெரிஞ்சிட போகுது. இந்த ட்ரெஸ்ஸு விஷயம் நீங்கள் அப்படி இருக்காதீங்க நீங்கள் பெத்த பிள்ளைய ஆம்பளை பையனை ஒழுக்கமாக வளர்த்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்காது. அந்த குழந்தை பச்சை மண், அதை வந்து இந்த மாதிரி பண்ணி எனக்கு இந்த விஷயத்த இதில் பேசலாமா என்னன்னு கூட தெரியல. அவ்வளோ மன வேதனையாக இருக்குது. யார்கிட்ட சொல்லி அழுகிறதுன்னு கூட தெரியல. எனக்கு என்னமோ தன்னறியாமல் அப்படி கண்டது. ஏன்னா என் பொண்ணுக்கு அதே ஏஜ், சேம் ஏஜ். அதை பார்க்கும்போது எனக்கு அந்த குழந்தை தான் நினப்பு வருது. என் பொண்ணை பார்க்கும்போது எனக்கு அந்த குழந்தை நினப்பு அவ்வளோ வந்து மனசை கஷ்டப்படுத்துது. என்னன்னு தெரியலங்க, ரொம்பவே ஃபீலாக இருக்குது. ஏன்னா சேம் ஏஜ் தான், பாப்பாவும் அதே தான். 1 year டிஃப்ரெண்ட் ஆகுது. சேம் ஏஜ் தான். அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதை பார்க்கும்போது வேதனையாக இருக்குது. நான் இவ்வளோ தூரம் புலம்புறேன்னா உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது. ஸோ நம்ம குழந்தைய நம்ம தாங்க சேஃபாக வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். யாரையுமே நம்பக்கூடாது. அது இன்க்ளூடிங் நம்ம சொந்தக்காரவங்களா இருக்கட்டும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன், இன்னொருத்தர் பெரிய வயசான கிழவன் 57 வயசு போட்டிருக்காங்க. ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பா அவங்களுக்கு தண்டனை என்னங்க கிடைச்சிடும். போய் ஒருத்தன் சின்னவனா சீர்திருத்த பள்ளியில போய் போட்டுருவாங்க. நல்லா 3 வேளையும் கொட்டிப்பான். திரும்ப வெளில வந்துட்டு நான் ஜாலியா இருந்தேன்னு சொல்லுவான், என்ஜாய் பண்ணேன்னு சொல்லுவான். என்ன அந்த ஊர்ல இருக்க மாட்டான். அதை விட்டுட்டு வெளியூருக்கு வருவான். வெளியூர்ல போய் இதே தப்பு பண்ணுவான். தப்பு பண்ணிட்டு இப்போ நம்ம மாட்டிக்கிட்டோமே, இனிமே மாட்டிக்க கூடாத அளவு எந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணலாம்னு யோசிப்பான். இதுதான் நடக்கும். கண்டிப்பா இதுதான் நடக்கும். அந்த 58 வயசு கிழவே வாழ்க்கை முழுக்க ஜெயில 3 வேளை நல்லா தின்னுட்டு கறி மீனுன்னு சாப்பிட்டுட்டு லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு அவன் இதை போயிடுவான். ஆனா அந்த பிள்ளை வாழ்க்கை அவ்வளவுதான். அது என்ன பாவம் பண்ணுச்சு?
இது வந்து மாறவே மாறாதுங்க. இது வந்து கண்டிப்பா கன்டின்யூ தான் ஆகும். ஏன் சொல்றேன்னா, நிர்பயா நடந்துச்சு, ஆஷிஃபா நடந்துச்சு. இப்ப கூட பார்த்தீங்கன்னா, ஃபாரின்ல நெறைய ட்ரிப்ஸ் போயிட்டு வந்துட்டு, ஃபைனலா நம்ம தமிழ்நாடு இந்தியா வந்திருக்காங்க. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, வடமாநிலத்துக்காரவங்க சேர்ந்து 7 பேர் சேர்ந்து ஒருத்தவங்க அவங்க வெளியில ஓப்பனா வந்து பேசி, அவங்களுக்கு வந்து காசு வேற அதாவது இந்த மாரி பண்ணிட்டாங்க அப்படின்னு இரங்கலுக்காக காசு குடுத்தா நடந்த எல்லா விஷயமும் அப்படியே இல்லைன்னு ஆயிடுமா? தண்டனை வந்து கடுமையாக்கப்பட்டா மட்டுமே இதெல்லாம் வந்து குறையும். வெளிநாட்டுலலாம் இந்த மாதிரி பண்ணா ஆன் ஸ்பாட்ல கொடுக்குறாங்க பாருங்க தண்டனை. அதுதாங்க பயம். அப்படி ஒரு இது இருக்கணும். அப்படி ஒன்று கொன்னுட்டே வரமாட்டாங்க இவங்க, சத்தியமா செய்ய மாட்டாங்க. இந்த அரசியல்வாதிகள் பண்ணவே மாட்டாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சொல்லக்கூடிய விஷயத்த சொல்லியாச்சு. தேங்க்யூ.